ஹை கைஸ், இன்னிலேருந்து நாம் ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராமாவும் வித்தியாசமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் பயங்கரமாக 2 காருக்கும் ரேஸ் போயிட்டுருக்கு. ஃபாரினில் போய் ஒரு அவார்டை வாங்கிட்டு சீனியர்னு கூட மதிக்காமல் தெரிஞ்சிட்ருக்கியான்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே 2 பேரும் பயங்கரமாக ரேஸ் போயிட்டுருக்கேன். டேர்னிங்கில் வேணும்னே அவர் இந்த பையனை இடித்து கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த பையன் நம்ம ஹீரோனோட பிரதரு. இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து இல்லீகலாக ஒரு ரேஸை நடத்தியிருக்காங்க. அதில் ஏற்பட்ட ஆக்சிடெண்ட்டால் ஷென்னானுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுச்சு. இதனால் அவரோட கெரியரே போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, இந்த நிலமையில எப்படி அவனால் அங்கே போய் ஜாயின் பண்ண முடியும்? நான் அவனோட ட்வின் சிஸ்டர் தான். இப்படி இல்லீகலாக ரேஸ் நடத்தின விஷயம் இன்னுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தா அவனோட கரியரே போயிடும்ல. நானும் ஒரு ரேசிங் டிரைவர் தான். 2 பேரும் ட்வின்ஸுங்கிறதால பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் கலந்துக்கிட்டா எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இனிமேல் நான் ஷென் யி கிடையாது, ஷென் நான்னு சொல்லி பாய்கட்லாம் பண்ணிவிட்டு அண்ணன் மாதிரியே மாறிட்டா. நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. செங்குங்கிற ரேசிங் டீம் குரூப் இது. இதனோட மேனேஜர் இவங்க தான். அண்ட் என்ஜினியர், மெக்கானிக்னு எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வரப்போகிறது நம்பர் 1 ரேசிங் டிரைவர் குயி சென் கூப்பிட பயங்கரமான ஃபேமஸ் போல நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்தது ஒரு புள்ளக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் தான் என்னோட ஐடல், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிட்டு இருக்க, வாமா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஃபாரினில் போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்க ஷென் நான் தான் வராங்கன்னு கூப்பிட்டேன். அண்ணனுக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் தான் அண்ணன் கெட்டப்பில் உள்ளே வரா. வாவ், இவர் அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பார்க்க என்ட்ரானதுமே விழப்போக கரெக்டாக ஹீரோ தான் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ பாட்டுக்கு ஒரு ஸ்மைலை போட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏதாவது பண்ண அப்புறம் டீமை விட்டே தூக்கிடுவோம் பார்த்துக்கோன்னு மிரட்டிட்டு போகிறான் ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. இவர் டாயுவான் குரூப்போட சேர்மேன். குவை பார்த்துக்கோன்னு சொன்னால் அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவன் ஹீரோவோட அண்ணன் தான் இப்போ சிஇஓவாக இருக்கான். சாரி தாத்தா, இது என்னோட தப்பு தான். என்னதான் செங்கு உங்களோட பல வருஷ போட்டியாளராக இருந்தாலும் நீங்கள் தானே எப்போவுமே வின் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே அப்ராட்லேருந்து வந்ததும் பூயிச்சான் இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல, சாரின்னு சொல்லி கேட்க அவனை அப்ராட்லேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்க ட்ரைனிங் பண்ணுவேன்னு பார்த்தா ஆப்பனன்ட் கம்பெனியில் போய் டிரைவர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. சாரி தாத்தா, அவனோட ட்ரீமே ஒரு ரேசிங் டிரைவர் ஆகணுங்கிறது தானே. அவனோட அண்ணனா என்னால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியலன்னு கேட்க, போ நாளைக்கு மறக்காமல் அவனை என்னை வந்து மீட் பண்ண சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. நான் தான் நம்ம குரூப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனையே கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே இந்த பக்கம் நைட்டு போல் நம்ம ஹீரோயினை காட்டேன். பார்த்தா ஹீரோவோட ரூமில் தான் இவ்வளோ உட்காந்துட்ருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இவனோட நான் ரூம் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நாளையிலேருந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்களுக்கான ரூம் எல்லாம் கொடுத்துட்டோ போய் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட எல்லாமே பாய்ஸ் ரூமாக இருக்கேன்னு வந்து ஓப்பன் பண்ணால் உள்ள ஹீரோ தான் இருக்கான். மாற்றி விட கேட்டால் கூட மேனேஜர் அம்மா 2 பேரும் சேர்ந்து டீமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. போக வேண்டிதானே வேறு ரூமுக்குங்கிற மாதிரி இப்போ ஹீரோ பார்த்து கேட்க, வேறு ரூம் கிடச்சிட்டா நானே போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ படுக்கவும், என்ன குளிக்காமல் படுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்ருக்கான். என்னை பார்த்தாடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்ருக்கா இவன் பதிலுக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் இவளோட அண்ணனுக்காக. சின்ன வயசுலேருந்தே ஒரு ரேசர் ஆகணுங்கிறது அவனோட பெரிய ஆசை. கவலைப்படாத நான், சீக்கிரமாகவே நீ குணமாகி வந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. பார்த்தா ஹீரோ மேலே நல்லா ஜம்பமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, நைட்டு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன இவன் பெட்டில் வந்து படுத்துட்ருக்கேன்? அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமாக இருந்தவன், என்ன பண்ணுறீங்க வெளியே வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடவும் டக்குன்னு ஓடி போய் அவளோட பெட்டில் படுத்துக்கிட்டா. இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு ஹீரோ பார்த்து கேட்க, நேற்று நைட் நான் உன்னோட பெட்டில் தான் தூங்குனான்னு கேட்குறா. தூங்குனா நாவா, என்னென்ன வேலையெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி என்ன பண்ணேன்னு யோசிக்கிறா. நேற்று நைட்டு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இவ பாட்டுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து குடிச்சிட்ருக்க. ஹீரோ தனியாக உட்காந்து தான் குடிச்சிட்ருக்கான். இவன் என்ன தனியாக உட்காந்துட்ருக்கான்? இப்படி அமைதியாக இருக்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்ருக்கேன். இப்போ இவன் திரும்பி பார்த்ததும் அப்படி திரும்பிக்கிட்டா. அப்போ ஃபேங் வந்து என்ன குடிக்காமல் உட்காந்துட்ருக்க, வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்ருக்கேன். இவங்க 2 பேரும் எப்போ க்ளோஸ் ஆனாங்க? இவனால் அதிகமாக குடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே திரும்பிக்கிட்டான். அங்கே ஃபேங்கோ போது சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளோ லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க 2 பொண்ணுங்க வந்து, நீங்கள் என்ன என்னை விட கலராக இருக்கீங்க,
பார்க்குறதுக்கு க்யூட்டாக பொண்ணு மாதிரியே இருக்கீங்க, நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட ரேஸை பார்ப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போக, இவன் என்னை விட பாப்புலராக இருக்கான் போலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவராகவே குடிச்சிட்டா பாத்ரூம்க்கு வரேன், மென்ஸ் டாய்லெட்டை பார்த்துட்டு கேர்ள்ஸுக்கு போக, டே நீ பாய்டா அப்படி சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான். காலை கொடுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர ஹீரோ காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட தள்ளாடிட்டு வந்தவ வெளில போக ஹீரோ கரெக்டாக பிடிச்சிட்டான். என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு இப்படி பார்க்குற? ஓ நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கனா, எந்திரின்னு சொல்லவும் டப்புன்னு கையை விட்டுற கீழே விழுந்துட்டா. போடா நாயே, நான் இன்னும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கேன். வந்து தொலை, வேற வழி இல்லை, உன்னை கொல்லணும் போல இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூப்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ண மேலேயே வாமிட்டை எடுத்து விட்டுட்டா. அவ்வளோதான், பயங்கர வெறி ஆயிட்டான். இருந்தாலும் நேராக வந்து பெட்டில் போட்டு தண்ணி கேட்க, அப்போ கூட தண்ணியெல்லாம் கொடுக்க அவளே பெட்டில் கொட்டிட்டு கூ எதுக்காக என் பெட்டில் கொட்டினேன்னு கேட்டுட்ருக்கா. இது திருந்தாது போல என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிட, இவன் முட்டி மோதி உள்ளே வந்து வாமிட்டை எடுத்துட்டு ஹீரோ குளிக்கிறது பார்த்ததும் அங்கேயே நின்ட்டா. ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்க்கும்போதே என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பா. இப்போவும் அதே லுக்கை மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய போட்டு விட்டுருக்கான். ஐயோ இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கலான்னு ஃபீல் பண்ண, வேலையை வேறு கூப்பிட்றாங்களா, ஸோ நைஸாக நழுவிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். என்னடா இப்போதான் ஞாபகம் வந்துச்சோ, நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும், எனக்கும் வயசாகிட்டே இருக்குது, இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன், மொத்தத்தையும் நீ தானே பார்த்துக்கணுங்க. அதுக்கு தான் அண்ணன் இருக்கான்ல, அவனெல்லாம் மேனேஜ் பண்ணுவான், நான் இல்லைனாலும் கம்பெனி நல்லபடியாக போகுங்க. நான் தான் என்னோட கம்பெனியை பில்ட் பண்ணுவேன், அந்த ஷெங் எப்படி அதை டேக் ஓவர் பண்ண முடியும்? ஆனால் தாத்தா எங்கள் 2 பேரோட அப்பாவும் ஒன்று தானே, சர்நேம் வேணா வேறு வேறையாக இருக்கலாம், அவனும் உங்களோட பேரன் தானேன்னு இவன் கேட்க, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதுடா, நீ தான் நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கணும், சொல்லு எப்போ திரும்பி வரப்போறேன்னு கேட்க, தாத்தா இப்போதைக்கு என்னால் முடியாதுங்கிறான், கிளம்பு, வெளியே கூ ஃபேமிலியை சேர்ந்தவன் மட்டும் நீ சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி அனுப்பிட்டாரு. இதை எல்லாத்தையுமே அவங்க அண்ணன் ஷெங்கு கேட்டுட்டான். நீ எதுவுமே பண்ணலனாலும் உன்னை தானே தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, உன் வாழ்க்கையவே கெடுக்கிறண்டாங்கிற மாதிரி ஹீரோக்கு பயங்கரமான வில்லனா ஆகிட்டு இருக்கான். இவன் ஹீரோவோட தாத்தா ரன் பண்ணிட்டு இருக்கிறதும் இது மாதிரி கார் ரேஸ் கம்பெனி தான் போலேன்னு தெரியல. இப்போது ஷெங்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் தாத்தா மட்டும் அந்த பிளானை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இதை செக்ரட்டரி வந்து சொல்ல பயங்கர வெறியில் கத்திட்டு இருக்கான். சர்நேம் வேற வேறையா இருக்கிறதால எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே நீ மொத்தமாக எடுத்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஷென்னோட அம்மா தாத்தா கிட்ட வந்து, சேர்மேன் நாங்கள் பண்ணது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் தான் எங்களை மன்னிச்சு 2 பேரையும் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி வந்து கேட்க, என் பையனும் நீயும் லவ் பண்ணிட்டு தெரியும் போது நான் ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டேன், இப்போ என் பையனும் கேட்குறதுக்கு இல்லை, உன்னோட பையனை வேணா இங்கே விட்டு போ, அவன் இங்கே இருக்கட்டும், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, நான் அவருக்கு எப்போ செக்ரட்டரியாக சேர்ந்தனோ அப்பத்துல இருந்து அவரை லவ் பண்ணிக்கிட்டும் அவரை கேர் பண்ணியும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீங்கள் எங்களை பிரித்து அவருக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்ல, ஆமாம் அது என்னோட பிஸ்னஸ்க்காக நான் பண்ணேன், உனக்காக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, வேறு வழி இல்லை, சரி பையனையாவது நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதை மட்டும் மறந்துடாதான்னு சொல்லி அவங்ககிட்ட கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையுமே குட்டி பையனா நம்ம ஹீரோவை மேலேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அப்பத்துலேருந்தே நீ தாண்டா என்னோட எதிரிங்கிற மாதிரி தான் ஹீரோவை பார்க்குறதே இருக்குது. ஸோ இப்போது மொத்தமாக ஹீரோவையும் முடிச்சுக்கட்ட நினச்சிட்டான் போல். ஜாங்குங்கிற ஒரு கார் ரேசிங் டிரைவரை நம்மளோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லுன்னு சொல்கிறான். அவர் ரொம்ப ஆபத்தான டிரைவரே, அவரால் மற்ற டிரைவர்ஸும் பாதிக்கப்படுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறான். நான் சொல்கிறத பண்ணு, அவன்கிட்ட பேசி நம்மளோட ரேசிங் டீமில் அவனை ஜாயின் பண்ணவை, நடக்க போகிற கார் ரேஸில் அவன் கலந்துக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். சரிங்க சார் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் அப்படியே கோ ஈச்சான் மேலேயும் ஒரு கண் இருக்கணும், ஏதாவது நடந்ததுன்னா என்கிட்ட வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். அப்படியே இந்த பக்கம் இவங்களை காட்ட ஃபிசிக்கல் டெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் கனவுல கூட கார் ரேஸை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறாங்க. சிட்டப்ஸு புஷ்அப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் போகுது. ஃபோக்கஸாகவும் ஸ்பீடாகவும் இருக்கணுங்கிறத கூட செக் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் இவனோட அண்ணனை காட்ட செக்ரட்டரி வந்து ஜாங் நம்மளோட ஆஃபரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, அப்போ அவன் கேட்குற ஆஃபரை கொடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். கூயிச்சான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டல, அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நீ ரேசிங் ட்ராக்கில் செத்து போனால் கூட ஈடாகாது, அதை தாண்டா நான் அவனுக்கு கொடுக்க போகிறேங்கிற மாதிரி பயங்கர வில்லனாக இருக்கான். நைட்டு இப்போ அப்படியே ரூமுக்கு வர ஹீரோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 7 கழுத வயசாச்சு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு திட்டுறா. அதான் நம்ம வளர்ந்துட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம், சம்மரில் இப்படி மொத்தமாக மூடிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணுறியே, உனக்கு ஹாட்டாக இல்லையான்னு கேட்க, உனக்கு என்ன, எனக்கு பிடிச்சது எப்படி வேணால் நான் ட்ரெஸ் பண்ணுவேன்ட்டு இருக்கா. என்ன கருமமோன்னு சொல்லிட்டு இவன் ஸ்ப்ரே அடிக்க, ஓவரவா பண்ணுறேன்னு சொல்லி விண்டோ ஓப்பன் பண்ண, ஏசி போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இவன் க்ளோஸ் பண்ணுறான். எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண,
இது பர்ஃப்யூமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் பண்ணுறான். ஒழுங்கா போய் குளிச்சு தொலைன்னு வேற திட்டேன். நான் குளிப்பேன் குளிக்காமல் இருப்பேன், உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே 2 பேருமா படுத்து தூங்க ஆரம்பிக்க ஹீரோவோட கனவுல ஏதோ பயங்கரமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும் அது எவனோ ஒருத்தர் வேணும்னு பண்ணுற மாதிரியும் வருது. இது நினைவாக போகுதா என்னங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படியே இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. எப்படி இருக்கு ட்ராமா கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.